சேஜர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் கமலகுமாரி, ராஜ்குமார் ஆகியோர் தங்களது இரண்டாவது படைப்பாக தயாரிக்க இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இயக்கத்தில் நடிகர் ரக்ஷிதா மகாலட்சுமி, அபி நட்சத்திரா மற்றும் ஆனந்த் நாக், அமிர்தா ஷெட்டர், சிவம் நடிப்பில் சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவாக்கியுள்ள படம் எக்ஸ்ட்ரீமி. இம்மாதம் 20ஆம் தேதி இப்படம் வெளியாகவுள்ள நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா படக்குழுவினருடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ளும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் இயக்குனரும் இயக்குனர் சங்கத்தின் செயலாளருமான பேரரசு பங்கேற்று படம் குறித்தும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் பேசியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மேடையில் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க முடிந்தது. படத்தின் இயக்குனர் அவரது பெற்றோரை மேடைக்கு அழைத்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கலாச்சாரம் எல்லாம் மோசமாக்கிவிட்டது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கிறது எப்படின்னு இந்த படம் சொல்லுது. இத பத்தி அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ பேசுறது இல்ல, சினிமாக்காரன் தான் பேசுறான். குடியால் வரும் விளைவு, கூட்டு குடும்பம், சாதி பிரச்சனை என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது சினிமா தான். ஆனால் சினிமாக்காரன் இவர்களுக்கு எல்லாம் கூத்தாடியாக தான் தெரிகிறார்கள். நீங்க என்ன பண்றீங்க? அவனை குறை சொல்றது, அவன் இவனை சொல்றது, நீ ஊழல் பண்ணலையா, நீயும் ஊழல் பண்ணலையான்னு சொல்றது. இன்றைக்கு யாராவது ஒரு அரசியல்வாதி மேடையில் நல்ல விஷயத்தை பேசுறாங்களா? நல்ல விஷயமே இங்க சினிமா தான். சினிமாவை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஒரு சில அரசியல்வாதி குடும்பத்தில் இருந்து இங்க வந்து நடிப்பாங்க. யாராவது சினிமாக்காரங்க அரசியல்வாதிங்க எல்லாம் ஏன் நடிக்க வராங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனா சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டா கூத்தாடி ஏன் வரான்னு கேக்குறாங்க. அரசியல்வாதிங்க நடிச்சு வந்தா நாங்க ஏத்துப்போம், ஆனா சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்ல, காலம் காலமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதலில் கூத்தாடி, நாடகத்துல பெண் வேடம் போட்டாரு. எம்ஜிஆரும் கூத்தாடி, அடுத்தது ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடி. விஜயகாந்தும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவரையும் நீங்க கூத்தாடின்னு சொல்றீங்க. கூத்தாடிங்கிறது நாங்க பெருமையா தான் நினைப்போம், அதை இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அது ஒரு தொழில். எப்படி ஒரு சாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ, அது மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு. எந்த நல்ல விஷயத்தையும் சினிமாவுல நாங்க சொல்றோம். எல்லா வகையிலும் சினிமாக்காரன் சிறந்தவன், அதனால எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க என காட்டமாக பேசினார். நடிகர் விஜய்க்கு மட்டுமில்லை, சினிமா பிரபலங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, யார் அசிங்கப்படுத்தினாலும் பொறுத்திருக்க மாட்டோம் என எச்சரித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இன்றைக்கு ஓபனிங் என்பது 4-5 ஹீரோக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி என்னதான் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் மக்களுக்கு பிடித்திருந்தால் தான் வெற்றி அடைகிறது. என் முதல் படத்தில் நடிகர் விஜயிடம் கதை சொன்ன போது 3வது முறைதான் அவர் ஓகே என்று சொன்னார். அப்படி சொன்னதும் தான் எனக்கு பயம் வந்தது. நான் அறிமுக இயக்குனர், அவர் மாஸ் ஹீரோ, கதையை நம்பி படத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று பயம் ஏற்பட்டது. படம் முடிந்து விஜய் சார் பார்த்துவிட்டு கதை சொன்னதை விட 3 மடங்கு நன்றாகவே எடுத்திருக்கிறீர்கள் என்றார். அப்போதுதான் எனக்கு திருப்தி வந்தது. முன்பு விமர்சனங்களை பார்த்துவிட்டு மக்கள் படத்துக்கு சென்றார்கள். இப்போது மக்களே விமர்சகர்கள் ஆக்கிவிட்டார்கள். மக்களுக்கு பயந்து நாம் படம் எடுக்க வேண்டும் என்றார். முன்னதாக நடிகர் விஜய் சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போகிறேன் என்பதை உறுதியாக நம்பி களத்தில் இறங்க உள்ளார். தளபதி 69 படத்துக்கு பிறகு சினிமாவில் நடிக்க போவதில்லை என்றும் முழு நேர மக்களுக்காக சேவை செய்ய போவதாக அறிவித்துள்ளார். ஆனால் அரசியலில் அவர் அடியெடுத்து வைத்தவுடனே அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆலூர் ஷா நவாஸ் கூத்தாடி எல்லாம் அரசியலுக்கு வரலாமா என கேள்வி எழுப்பியதும் ரசிகர்களையும் தாவேகா தொண்டர்களையும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஆர்.பி. உதயகுமார் பேசுகையில், பேரறிஞர் அண்ணா சினிமாவுக்கு வசனம் எழுதியுள்ளார். கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதி படங்களை தயாரித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் நடித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமா நடிகர் தான். விஜயை கூத்தாடின்னு சொன்னா இவங்க எல்லாருமே கூத்தாடிகள் தான். ஆனால் அதை இழிவாக எப்போதுமே யாருமே பேசக்கூடாது. அவர் இப்போதான் அரசியலில் அடியெடுத்து வைக்க உள்ளார். அதற்குள் அவரை அழைத்து விட வேண்டும் என்று சினிமாக்காரர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசுவதை எல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது என கண்டனத்தை பதிவு செய்தார்.